கோலா உருண்டைனாவே மட்டன் தாங்க. அதை பீட் பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி பார்ப்போமா? இப்போ ஒரு குக்கரில் தண்ணி சேர்த்து 20 பலாக்காய் சேர்த்துக்கிறோம். அதில் உப்புக்கல் போட்டு 4 to 5 விசில்ஸ் வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கிறோங்க. எடுத்துட்டு ஆனியன், க்ரீன் சில்லி, கொரியாண்டர்லாம் கட் பண்ணி வச்சிடுறோம். இப்போ வேக வச்ச பலாக்காயை எடுத்து நல்லா ஆற விட்டு அதோட தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, சீரகம், சோம்பு, மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், க்ரீன் சில்லி இதோடு நீங்கள் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் வேக வச்சுருந்த பலாக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இதோட டேஸ்ட்டுக்காக நான் பொட்டேட்டோ ஆட் பண்ணுறேன். ஒரு அரை பொட்டேட்டோ, ஒரு ஹாஃப் உருளைக்கிழங்கு நீங்கள் ஆட் பண்ணினாவே போதும். இதோட மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணி கூடவே பெருங்காயம் டைஜஷனுக்காக ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணாதீங்க, இல்லாட்டி ரொம்ப குழன்னு ஆயிரும். கிரைண்ட் பண்ண மிக்ஸோட இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணதை சேம் சைஸை ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பார்க்கவே பச்சையாக சாப்பிட்ணும் போல் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பார்க்கவே அட்டகாசமாக இருக்குங்க. வீட்டில் இருக்கவங்க, குழந்தைங்க முதற்கொண்டு இந்த பலாக்காயை சாப்பிட விரும்பாதவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. மட்டன்லாம் தோற்று போச்சுங்க. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் யுவர் லவ். தேங்க்யூ.